2ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையில் வராரு. குரு பார்வையில் வந்தாலே வெற்றிகள் தேடி வரும். 3ஆம் இடத்துல செவ்வாய் உபஜயஸ்தானத்தில் குருவின் பார்வையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், லாபம் அதிகரிக்கும். அஷ்டம சனி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுலேயும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பணம் உங்களுக்கு கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வரவே வராதுன்னு சொன்ன இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும். செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு என்ன சார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் சில பேர் மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களுக்கு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அடுத்தவங்கக்கிட்ட வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வரத்துக்குமே காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால், அதாவது நல்ல இடத்துல இருந்தார்னா கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. அது சனியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பழி வாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் கடந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உலக அளவில் அன்ரெஸ்ட் இருக்கும். அன்ரெஸ்ட்னா அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 28லேருந்து இந்த செப்டம்பர் 13 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றத்தை இப்பொழுது வேறு விதமான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இருக்குது. எப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:41 செவ்வாய் கன்னி ராசியில் சனியின் சப்தம பார்வையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. துலாம் ராசியில் குருவுடைய 5ஆம் பார்வையில் வராரு. இது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சனி பார்வையில் இருந்தால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நேபாளில் அடிதடி சண்டை, அந்த நாட்டு பிரதமரையே ரத்த வர அளவுக்கு, அந்த பிரதமரை கூட பரவாயில்ல, பிரதமருடைய மனைவியை கூட ஒரு பெண் என்றும் பாராமல், அது அவங்களுக்கு சொந்த புத்தியில் அவங்க பண்ணல, யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால் சிக்கல் நடந்திருக்கு. இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் காரணமாக உலக அளவில் பதட்டமான சூழ்நிலை. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அதிபர் நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்ருக்கார். இப்போ இந்தியாவிலையும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கூடான, ஏன் இந்த நல்ல மாற்றம் இந்தியாவுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ராசிநாதனும் கூட. அதனால் அவருடைய ஆதிக்கம் உலக அளவில் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் நமது பாரத தேசத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார் உலக அளவில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், ஃபாரினுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகிறதுனால குரு பார்வையில் வருதுனால சுப யோகங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. இது எத்தனை நாள்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 28 வரை. செப்டம்பர் 13, 2025 முதல் அக்டோபர் 28, 2025 வரை செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பார். அக்டோபர் 28 சனி வக்ர நிவர்த்தி,
அதில் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 குரு பார்வையில் செவ்வாய் இருக்க மாட்டார். ஏன்? குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மறுபடியும் விருச்சிக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார். அதுவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மங்கள யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்த போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுப பலன்களை ஆராய்வோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது கத்தணும். யாருக்கிட்டையாவது கத்திட்டு இருப்பீங்க. வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, பணத்துக்காக சச்சரவு, தொழிலுக்காக சச்சரவு, எதிரிகளுடன் சண்டை, வீட்டுக்குள்ளேயே எதிரிகள், அவங்க உடன்பிறப்புகளுடன் சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, குழந்தைகளுடன் சண்டை, பங்காளிக்குள்ள சண்டை, இப்படி எல்லா விதத்துலையும் சண்டையை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. நிம்மதியே இல்லையா சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு, குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அந்த பண ஏமாற்றத்தினால் உங்களுக்கு பணம் இல்லாமல் போயிருக்கும். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அது மாறப்போகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையில் வரார். குரு பார்வையில் வந்தாலே வெற்றிகள் தேடி வரும். 3ஆம் இடத்துல செவ்வாய் உபஜயஸ்தானத்தில் குருவின் பார்வையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், லாபம் அதிகரிக்கும், இழந்த செல்வாக்கை, இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கும் யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருந்து அந்த நஷ்டத்தை போக்குவீங்க. தொழில் மந்தத்தன்மை ஏற்பட்டிருக்கும், அந்த தொழில் மந்தத்தன்மையை சுறுசுறுப்பாக்குவீங்க. நீங்கள் போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்கள் தொழில் சுறுசுறுப்படையும், தொழில் வளர்ச்சி அடையும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அஷ்டம சனி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுலேயும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சி நடக்கிறது. இந்த அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 வரைக்கும் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயங்கள், வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட பணம், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பணம் உங்களுக்கு கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வரவே வராதுன்னு சொன்ன இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் பயிற்சி 12 ராசிக்கும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால தான் தைரியமாக சொல்லுவேன், இந்த செவ்வாய் பயிற்சியில் பல பேர்த்துக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சிம்ம ராசிக்கும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு அரசியலில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் சமயோஜிதமாக செயல்பட முடியல. உங்களுக்கு கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்பட்டீங்க. இப்போ வருதுங்க உங்களுக்கு டைமு. எவெல்லாம் உங்கள்கிட்ட கேம் ஆடினோன்னா அத்தனை பேரையும் வச்சு செய்வீங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கண்ணில் விரலை விட்டாட்டி அவங்கக்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் ஜெயிப்பீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தன பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம். தொழில் ரீதியான முயற்சிகளில் இருந்த மந்தத்தன்மை விலகும். வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலையின் காரணமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். அந்த மருதமலை முருகன் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் ஏற்படுத்தி மலை மீது அமரக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். மலை மீது இருக்கக்கூடிய முருகன் சந்நிதியை போல. இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்டோபர் 28லேருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும், டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறதுன்னு
தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப பலன்களையும் மங்களமான பலன்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.